உங்கள யாராவது இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கீங்களா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபஜர் தொழுகை முடிந்தவுடன் எல்லா சொஹாபாக்களிடம் கேட்கிற போது, எல்லா சொஹாபாக்களும் அமைதியோடு இருக்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு நோன்பு வைக்கணும் தான் நான் நினைச்சேன், ஆனா ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் சாப்பிட்டனால் நான் நோன்பு வைக்கலன்னு சொல்லுவாங்க. உடனடியாக அங்கே ஒரு கை அப்படியே உயரும். அவர்கள் தான் சொஹாபாக்களில் ஆக சிறந்த சொஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யா ரசூலல்லாஹ், நான் இன்றைய தினம் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று கூறுவார்கள். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களில் யாராவது இன்றைய தினம் மிஸ்கீன்களுக்கு உதவி செய்தீர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இப்பதானே நாங்க ஃபஜர் தொழுகை முடிஞ்சிருக்கோம், இனிமேல் தான் அதெல்லாம் போய் பண்ணணும்ன்ற மாதிரி சொன்னப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு மிஸ்கீனுக்கு உதவி செய்துவிட்டு தான் வந்தேன் என்று. மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், உங்களில் யாராவது நோயாளிகளை சந்தித்தீர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இப்பதானே ஃபஜர் தொழுகை முடிஞ்சிருக்கு, இனிமேல் தான் அதெல்லாம் போய் பண்ணணும்ன்ற மாதிரி சொன்னப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய நண்பர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல்நிலை சரியில்லாததை நான் கேள்விப்பட்டு அவர்களை சந்தித்து தான் நான் இப்பொழுது ஃபஜர்னுடைய தொழுகைக்கு வருகிறேன் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எப்பொழுதும் என்னை அமல்களை கொண்டு தோற்கடிக்கக்கூடிய ஒரே நபர் அது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அதனால் தான் அவர்களின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆக முஹப்பத் அதிகரித்தது. அவர்கள்தான் சொஹாபாக்களிலேயே ஆக சிறந்தவர்களாகவும் விளங்கினார்கள்.